ஒரு நிமிஷம் கேளுங்க. யூரினேஷன் கிளாஸில் ஸ்கூல் பசங்களுக்கு காமனாக இருக்கிற அது ஒரு ஒரு ப்ரெஷர். டாய்லெட் க்ளீனாக இல்லைன்னா அவங்க போக விரும்புறதில்ல. வீட்டுக்கு வந்துட்டு அது போகிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபெக்ஷனை கொடுக்கும். ஆனால் யூரினரி ட்ராக் வழியாக வெளியில் போகலன்னா அந்த யூரின் அவதியே சேர்ந்து போய் அது ஒரு இன்ஃபெக்ஷனாக மாறுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ரெண்டாவது, சில சமயம் என்ன ஆகுனா இருமுறப்பையோ தும்முறப்பையோ லீக் ஆகிடும். ஆச்சுன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பாக்கி பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸுமே கொடுக்கும். அதனால் ஸ்கூலில் 2 இன்டர்வல், அதாவது ஃபோர்நூன்லேயும் சரி ஆஃப்டர்நூன்லேயும் சரி, வேறு டைமிங்ஸில் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா டாய்லெட் போயிட்டு வரதுக்கான சௌகரியமாக இருக்கும். அது சுத்தமாக இருக்கான்னு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்குறது முக்கிய அவசியம். பேரண்ட்ஸுமே பசங்க இதை வீட்டில் வந்து பேச என்கரேஜ் பண்ணணும். சில ஸ்கூல்ஸில் டாக்டர்ஸ் பேச வைக்கிறாங்க. அதேமாதிரி எல்லா ஸ்கூல்லையும் டாக்டர்ஸ் வந்து இது சம்மந்தமான இது ஒரு முக்கியத்துவத்தை பற்றி பேசி, இது ஒரு தவறான விஷயம் கிடையாது, வெக்கப்பட வேண்டியதில்லை, நீங்கள் தைரியமாக போகணுன்னா கேட்டுட்டு போயிட்டு வாங்கிறத தெரிவிக்கலாம். பாய்.